வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு VerandaRace யூடியூப் சேனல். கமான் கைஸ், டக்கு ஷேர் பண்ணி விடுங்க, எல்லாரும் வரட்டும். ஹை சார், குட் ஈவினிங். ஹாய் 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 எவ்ரி ஒன். ஷேர் பண்ணி விடுங்க எல்லாத்துக்கும். ஓகே, கமான் ஷேர் பண்ணுங்க, எல்லாரும் வரட்டும். கமான் கமான் கமான். நிறைய பேருக்கு இது தெரிய மாட்டேங்குது நடக்கிறது, இதனாலேயே நிறைய பேர் வரமாட்டாங்க. கமான் கைஸ். ஓகே, சூப்பர் 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 சூப்பர். அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க டக்குன்னு, எல்லாரும் வரட்டும். செஷனுக்குள்ள போயிடலாம். ஓகே, இன்னைக்கு 20 கொஸ்டின்ஸ் தான். அதில் ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், ஒரு பேராஜம்பிள், முக்கியமாக எதை அட்டன் பண்ணுவோம், எதில் தவறு பண்ணுவோம், அந்த மாதிரி கண்டென்ட் வச்சிருக்கேன். பட் ஸ்டில் ஈஸியர் தான். ட்ரை யுவர் பெஸ்ட். ரோஹித், அஜித் ஹாய் 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 எவ்ரி ஒன். ஹாய் எவ்ரி ஒன். ஹாய். செஷனுக்குள்ளே போயிடலாமா? 20 ஆக போகுது. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம், செஷனுக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஷேர் பண்ணி விடுங்க, எல்லாரும் வரட்டும். நம்ம செஷனுக்குள்ளே போயிடலாம். ஹாப்பி ஈவினிங் திவாகர் திரவியம். ஹாப்பி ஈவினிங், ஹாப்பி ஈவினிங். Good evening, Archana Angel. Good evening, Dhanalakshmi V. Good evening, good evening, good evening, good evening, good evening. Okay, guys. Okay, நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிச்சலாம், வெயிட் பண்ண வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஜென்ரலாக எப்போவுமே அப்ரோச் பண்ணல, நம்ம அதை ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ண முடியாது. ஒரு 20 மினிட்ஸில் இந்த 20 கொஷின்ஸையும் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ நம்ம நேராக அடுத்து பார்த்தீங்கன்னா இது பேராஜம்பிளிங், அதாவது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி வச்சுக்க வேண்டிய ஒரு டாபிக். இது ரெண்டுமே லாஸ்ட்ல தான் அப்ரோச் பண்ணோம். ஸோ இது ரெண்டுமே ஒரு செஷன்ல வருது, உங்களோட ஷிஃப்ட்ல வருதுன்னா இது ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் வச்சிருங்க. மிச்சம் 10 மினிட்ஸ்ல மற்றதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ 11th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஓகே ஃபில்லர்ஸ். Come on guys, இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். Each sentence below has a blank. Each blank indicates that something has been omitted. அது நம்ம தெரியுது, blank காலியா இருக்குல. So choose the word or group of words that best fits the meaning of the sentence as a whole. ஒரு மீனிங் கொடுக்கணும் மொத்த சென்டென்ஸ்க்கும், அந்த மாதிரி என்ன வார்த்தை சூட் ஆகும் அப்படிங்கறத ஆன்சர் சொல்லுங்கங்கறாங்க. அவினாஷ், குட் ஈவினிங், குட் ஈவினிங். ஓகே கைஸ், ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும்? ஸோ ஒரு சின்ன ரிலவன்ஸ் தான். எப்பவுமே கீழே இருக்கிறத பார்க்கக்கூடாது, கீழே இருக்கிறத பார்க்கவே கூடாது. ஐ மீன் ஆப்ஷன்ஸை பார்க்கக்கூடாது. க்ளோஸ் டெஸ்ட்டும் சரி, ஃபில்லர்ஸும் சரி. த எனர்ஜி செக்டர் இஸ் டேஷ் டு கிளைமேட் டிரான்சிஷன். கிளைமேட் டிரான்சிஷனா கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ ஃபிக்ஸ்டா இல்லை, இதுதான் கிளைமேட் நம்மளால சொல்ல முடிய மாட்டேங்குது, அன்பிரடிக்டபிள் கிளைமேட்டா மாறுது. ஸோ இந்த கிளைமேட் டிரான்சிஷனுக்கு இந்த எனர்ஜி செக்டர் எவ்வளோ இஸ் டேஷ். இஸ் டேஷ்னா முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லலாமா? இஸ் டேஷ் டு கிளைமேட் டிரான்சிஷன் சொல்லலாமா? ஸோ இந்த இடத்துல அதோட இம்பார்ட்டன்ஸை சொல்லுது. ஸோ என்ன வார்த்தை வரலாம்? ரெலவெண்ட் வருமா, ரெவனன்ட் வருமா, ஹார்ம்ஃபுல் வருமா, கிரிட்டிக்கல் வருமா, டிபேஸ் வருமா? ஸோ கிரிட்டிக்கல் தான் மோஸ்ட் சூட்டபிள். த ரீசன் என்ன? ஏ சொல்லியிருக்கீங்க கிஷோருக்கு, என்ன ஏ? ரெலவெண்டா? இஸ் ரெலவெண்ட். தி எனர்ஜி செக்டர் இஸ் ரெலவெண்ட்னா ஒரு விஷயத்தோட ரிலேட் பண்ணி இருக்கிறது. இங்க ரிலேஷன் கேட்கல. எனர்ஜி செக்டர் வந்து ரொம்ப முக்கியமானது கிளைமேட் டிரான்சிஷன். ஸோ கிளைமேட் டிரான்சிஷனுக்கு ரொம்ப முக்கியங்கிறத தான் சொல்லணும். ஸோ இந்த இடத்துல கிரிட்டிக்கல் இஸ் தி ரைட் ஒன். நம்ம யோசிப்போம், ஆஸ் யூஷுவல் எல்லாரும் பண்ற தப்பு தான், ரெலவெண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ரெலவெண்ட் கிடையாது. ரெலவெண்ட் இஸ் நாட் தி ரைட் ஒன். ரெலவெண்ட் இஸ் நாட் தி ரைட் ஒன். கிரிட்டிக்கல் இஸ் தி ரைட் ஒன். கிரிட்டிக்கல்னா இம்பார்ட்டன்ட்னு அர்த்தம். ஸோ கிரிட்டிக்கல் தான் கரெக்டா இருக்கும். ஸோ நிறைய பேர் ஏ சொல்லியிருக்கீங்க, நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறும் அதுதான். ரிலவெண்ட். த எனர்ஜி செக்டர் இஸ் ரெலவெண்ட் டு கிளைமேட் டிரான்சிஷன். கிளைமேட் டிரான்சிஷனுக்கு அது ரிலேட்டடா இருக்குன்னு நம்ம சொல்லுவோமா, இல்ல கிளைமேட் டிரான்சிஷனுக்கு இந்த எனர்ஜி செக்டர் வந்து ரொம்ப முக்கியம்? எப்படி அந்த கிளைமேட் டிரான்சிஷனை மாத்துறதுக்கும் எனர்ஜி செக்டர் முக்கியம், அந்த கிளைமேட் டிரான்சிஷனை இப்படியே கண்டினியூ ஆகுது. இப்போ எனர்ஜி செக்டர் எந்த மாதிரி முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரினியூவபிள் எனர்ஜிக்கு கன்வெர்ட்டே ஆகலைன்னு வைங்களேன், கிளைமேட் டிரான்சிஷன் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். அதாவது நிறைய அன்பிரடிக்டபிள் கிளைமேட் சேஞ்சஸ் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதுவே எனர்ஜி செக்டர் வந்து ரினியூவபிள் எனர்ஜிக்கு ஃபுல்லாக கன்வெர்ட் ஆயிட்டாங்கன்னா அப்போ எனக்கு கிளைமேட் டிரான்சிஷன் என்ன ஆகும்? ஸோ ஒரு நல்ல பாசிட்டிவான கிளைமேட் ப்ரெடிக்டபிள் கிளைமேட்டுக்கு மாறும். ஸோ இந்த இடத்துல எனர்ஜி செக்டர்ங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ கிரிட்டிக்கல்ங்கிறதா மோஸ்ட் சூட்டபிள் தேன் ரெலவெண்டா. நம்ம அதையும் பார்க்கணும், பெஸ்ட் சூட்டபிள் பார்க்கணும். ஸோ தவறா ஆன்சர் பண்ணியிருந்தா தவறு இல்லை, திருப்பி அதை ரிட்ராக்ட் பண்ணணும்னு தேவையே இல்லை, டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா கைஸ்? Okay, the next question is, the focus on natural farming and the support for millets will have an கொடுத்துட்டோம். அப்ப கண்டிப்பா அங்க ஒரு வவல் வரணுங்கிறது தெரியும். ஸோ AEIOUல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம் அழகா. ஸோ இந்த மூணுல தான் ஏதோ ஒன்று.
on emissions. Natural farming மேலையும் millets க்கு சப்போர்ட் பண்றதுனாலையும் will have an dash on emissions. emissions மேல என்ன ஏற்படுத்தும் இல்ல என்ன நடத்தும் will have an என்ன something on emissions. emissions மேல என்னமோ பண்ணுது. that is what impact expel internal will have an internalங்கிறது அது கூட ஒரு noun வரும். so internalங்கிறதும் இங்க செட் ஆகாது. அது வந்து ஒரு adjective இந்த இடத்துல செட் ஆகாது. will have an dash on emissions. அப்போ ஒரு noun பாத்தீங்கன்னா expel சொல்ல முடியாது, impact ஒரு எஃபெக்ட்ட கிரியேட் பண்ணும். சூப்பர் சூப்பர், நிறைய பேர் பி ஆன்சர் கொடுத்திருக்கீங்க. சூப்பர் சூப்பர். சாண்டி, கிஷோர் கண்ணத், ரமாதேவி and ஹரிணி கார்த்திகேயன், கோகுல், திவாகர் திரவியம். சூப்பர் கைஸ், சூப்பர். so இந்த இடத்துல impact is the right answer. expel வராது. நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அந்த ஆன வச்சு ஆர்டிகிள் வச்சு எலிமினேட் பண்ணிட்டோம். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா internal not suitable, அதனால அதை எலிமினேட் பண்ணியாச்சு. next question போயிடலாமா? so the next question is meta platforms shares. அதோட ஷேர்னா என்ன அர்த்தம்? ஒரு கம்பெனியோட என்ன சொல்றது, ஒரு பார்ட்னு சொல்லலாம். ஒரு கம்பெனியை வந்து ஷேர்ஸா தான் விற்பாங்க. so meta platforms shares dash more than 20%. 20% விட மெட்டாஸ் பிளாட்ஃபார்ம் ஷேர்ஸ் ஒன்னு இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். ஷேர்ஸ் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆஃப்டர் த கம்பெனி போஸ்டட் a weaker than expected forecast. போஸ்டட் இந்த இடத்துல நமக்கு இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம்னு இருக்கும். சோ இந்த இடத்துல இன்க்ரீஸ்டுனா சோர்டு, இந்த இடத்துல போஸ்டட்னு சொல்லியிருக்கானா, சோ ஆஃப்டர் இதுக்கப்புறம் அது நடந்திருக்கு அப்படின்னு சொல்றான். சோ இது நடந்திருக்குன்னா இந்த இடத்துல பாஸ்ட் தான் வரும்னு தெரியும். சோ மெட்டா பிளாட்ஃபார்ம் ஷேர்ஸ் dash more than 20% after the company posted. increased more than இல்ல decreased more than வரும். சோ இந்த இடத்துல increased decrease குறிக்கிற மாதிரி வார்த்தைகள் பாத்தீங்கன்னா soared அப்படின்னா நல்லா இன்க்ரீஸ் ஆகுது, ஹைட்டா பறக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல. சோ soaringனா soaring up, increasing அப்படின்னு சொல்லுவாங்க. develops சூட் ஆகாது. and enhanced by இல்ல enhanced to அந்த மாதிரி வரும். சோ enhanced இந்த இடத்துல செட் ஆகாது. and accelerated இந்த இடத்துல சூட்டபிள் கிடையாது. soared and plunged தான் ஜெனரலா ஒரு லெவல் இன்க்ரீஸ் ஆகுறதும் டிக்ரீஸ் ஆகுறதுக்கும் மீன் பண்ணுவாங்க. சோ soaredங்கிறது இன்க்ரீஸ் and plungedங்கிறது டிக்ரீஸ்ட். சோ இதுல எது ஆன்சர் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணலாம்னா இந்த weaker than expected forecast. நினைச்சதை விட வீக்கா இருந்திருக்குன்னா அப்ப கண்டிப்பா குறையத்தானே செய்யும். இன்க்ரீஸ் எப்படி ஆகும்? சோ அதை வச்சு plungedன்னு ஃபைனலைஸ் பண்ணலாம். சோ நிறைய பேர் ஆக்சிலரேட்டட் சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர், நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வருது. தட்ஸ் இட். இந்த கன்ஃபியூஷன்ஸ் வரணும், அப்பதான் கிளாரிஃபை ஆகவே முடியும். சோ இந்த இடத்துல கிளியரா புரியுதா? மெட்டா பிளாட்ஃபார்ம் ஷேர்ஸ் வந்து 20% விட இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்ல டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லணும். சோ ஒரு ஷேர் இன்க்ரீஸ் ஆகுறது டிக்ரீஸ் ஆகுறது எந்த வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க? ஜெனரலா நியூஸ் பேப்பர் ரீடிங் இருந்தா சொல்லலாம். soared up, plunged by அப்படின்னு சொல்லுவாங்க sometimes. so plunged more than 20% after the company posted a weaker than expected forecast. நினைச்சதை விட கம்மியான forecast போஸ்ட் பண்ணதுனால அது குறைஞ்சிச்சுன்னு தான் சொல்ல முடியும். so இந்த இடத்துல plunged is the right one. சூப்பர் அபினியா, எஸ் சூப்பர், கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம். so the next question பாருங்க. இப்போ எரர் ஸ்பாட்டிங், ரொம்ப சிம்பிளான எரர் ஸ்பாட்டிங், டக்கு டக்குன்னு ஆன்சர்ஸ் வரணும். பார்த்தலாமா? so read each sentence to find out whether there is any grammatical error in it. the error, if any, will be in one part of the sentence. the part with the error is the answer. if there is no error, the answer is E. usually சொல்ற directions தான். so blended private and public capital funded vehicles, இந்த இடத்துல இந்த blended வருமா அப்படின்னு ஒரு டவுட் வரும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா blendedனா ஒருங்கிணைக்கப்பட்ட, அதாவது சேர்க்கப்பட்ட private and public capital funded vehicles. private மற்றும் public capital funded vehicles, இது டோட்டலா ஒரு வார்த்தை மாதிரி. public capital fund பண்ணப்பட்ட vehiclesம் privateம் blend பண்ணப்பட்டு would promote startups in agriculture and other priority sector. நம்ம 120 rules படிக்கையிலே படிச்சிருக்கோம். other வந்தா நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? அதுக்கு அடுத்து ஒரு plural வரணும். so other priority sectors. so yes வரணும், அதனால D is the right answer. சூப்பர் சூப்பர். D நிறைய பேர் சொல்லிருக்கீங்க. வேற லெவல். சூப்பர் சூப்பர். blended private and public capital funded vehicles would promote startups in agriculture and other priority sectors. priorities வராது, priority sector இது ஒரு காம்பவுண்ட் வேர்ட் மாதிரி. priority sector, priorityங்கிறது இங்க adjective, sectorல தான் நம்ம plural ஆக்கணும். priorityனா முன்னுரிமை கொடுத்த செக்டார், முன்னுரிமை கொடுக்கப்படுற செக்டார். சோ அந்த செக்டார்ங்கிறப்ப செக்டாருக்கு தான் நம்ம ப்ளூரல் மாத்தணும். சோ செக்டார்ஸ். சூப்பர் கைஸ், சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லாம் சிறப்பா ஆன்சர் பண்றீங்க. சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாமா? சோ the next question is, அவ்வளவுதான், அப்படியே டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். even as other sectors
have நல்லா கவனிங்க have even as other sectors have. So sectors இருக்கு. So இந்த pluralக்கு ஏத்த plural verb இருக்கு. ஆனா haveக்கு அப்புறம் என்ன இருக்கு பாருங்க, suffers. have வந்தா என்ன format வரணும், have plus இந்த இடத்துல e வரும், have plus என்ன format வரணும், past participle தான் வரணும். So suffer ஓட past participle பாத்தீங்கன்னா suffered. Have suffered due to COVID and supply chain driven disruptions. மிச்சம் ரீட் பண்ணவே தேவையில்லை. have suffersங்கிறதே தப்பு, அடிப்படையிலேயே தப்பு. ஸோ ஈஸியாக அதை கண்டுபிடிச்சிட்டு ஏ தான் ஆன்சர்னு போட்டுறணும். சூப்பர் நிறைய பேர் ஏ ஆன்சர் பண்ணிக்கிங்க, வேற லெவல். சூப்பர் கைஸ், சூப்பர். அவ்வளவே தான். தட்ஸ் இட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? சூப்பர். ஏ இஸ் தி ஆன்சர். இது டென்ஸ் தான் நார்மலா. ஹேவ்னு வந்தா அதுக்கு பக்கத்துல பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். So technology startups have had அப்படின்னா இந்த இடத்துல அது என்ன சார் have had அப்படின்னு நிறைய பேருக்கு குழம்பும். ஸோ haveங்கிறது present perfectக்காக வந்த have, present perfect tense அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்காக வந்த have. ஆனா hadங்கிறது என்னன்னா என்கிட்ட இருக்குன்னு சொல்றது. டெக்னாலஜி ஸ்டார்ட்அப்ஸ் have a bull run அப்படின்னு சொல்றாங்கன்னா டெக்னாலஜி ஸ்டார்ட்அப்ஸ் ஒரு bull run இருக்கு, டெக்னாலஜி ஸ்டார்ட்அப்ஸ்க்கு ஒரு bull run இருக்கு. ஐ மீன் டெக்னாலஜி ஸ்டார்ட்அப்ஸ் I have lunch அப்படின்னு சொல்றோம்ல அந்த have. ஆனா அதுவே I have had lunch அப்படின்னா நான் லஞ்ச் சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த இடத்துல ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்டுக்காக ஒரு have, இது கரெக்ட் தான், இது தவறே கிடையாது. டெக்னாலஜி ஸ்டார்ட்அப்ஸ் have had a bull run over the last 18 months. have had a bull run. bull runனா இது மார்க்கெட் டேர்ம். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதை சர்ச் பண்ணிட்டு வாங்க, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. இது ஒரு மார்க்கெட் டேர்ம், ஸ்டாக் மார்க்கெட்ஸ்ல யூஸ் பண்ணப்படுற ஒரு டேர்ம். சோ புல் ரன் அதுவும் தவறு கிடையாது. சம்டைம்ஸ் இது இடியம்ஸ் நினைச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு. சோ டெக்னாலஜி ஸ்டார்ட்அப்ஸ் have had a bull run over the last 18 months. ஒரு டியூரேஷனை சொல்றான். சோ over the last 18 months கரெக்ட் தான். சோ no error is the right answer. சூப்பர். ப்ரீவியஸ் கொஸ்டின் சஃபர்ட் ஆன்சர் பண்ணிக்கிங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பாருங்க guys. what is சூப்பர் கைஸ், சூப்பர். இ ஆன்சர் பண்ணிருக்காங்க. அபிநயா எஸ், சூப்பர், சிறப்பா ஆன்சர் பண்றாங்க. திவாகர் திரவியம் டி சொல்லியிருக்கீங்க. ஸோ த லாஸ்ட் 18 monthsங்கிறது கரெக்ட் தான். ஓவர் த லாஸ்ட் பீரியட், ஓவர் த லாஸ்ட் 20 days, ஓவர் த லாஸ்ட் 5 days அப்படின்லாம் சொல்லலாம். ஸோ 18 monthsங்கிறது இந்த இடத்துல கரெக்ட் தான், அது தவறு கிடையாது. சூப்பர் கைஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் as confirmed by the union budget confirm பண்ணபடி the environment is one space. environmentங்கிறது ஒரு இடம், ஒரு ஸ்பேஸ், ஒரு காலி இடம் மாதிரி, one space where the most fascinating policy play. அதாவது என்ன சொல்றாங்கன்னா where the most fascinating, ரொம்ப fascinate ஆகக்கூடிய policy play ஆகிறதா policy playன்னு சொல்றாங்க. policy play were happening today. இந்த இடத்துல எங்க plural subject இருக்கு? as confirmed by the union budget confirm பண்ணபடி the environmentங்கிறது ஒரு ஸ்பேஸ் where most fascinating policy play is happeningங்கிறது தான் கரெக்ட். அது ஏன் was வராம is வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல as confirmed by the union budget அப்படின்னு சொல்லிட்டு ஒரு present format தான் சொல்றாங்க. union budget confirm பண்ணபடி environmentங்கிறது ஒரு ஸ்பேஸ் where the most fascinating policy play is happening today and particularly today, happening today அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அப்போ என்ன அர்த்தம்? இந்த இடத்துல was happening வராது, இன்னைக்கு நடக்குது. ஸோ நடக்கிறதுனால is present continuous வரணும். அண்ட் வேர் ஏன் வராது? இந்த most fascinating policy playன்னு தான் சொல்லியிருக்கான். ஒருவேளை most fascinating policy plays அப்படின்னா பிளேஸ்ங்கிறது இந்த இடத்துல வெர்பு கிடையாது. பாலிசி பிளே அப்படின்னா பிளேன்னு ஒரு நவுனை சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்களே இட் இஸ் a play, he is watching the play அப்படின்னா ஒரு விஷயம் நடக்கிறதா பார்க்கறாங்க. ஸோ இந்த பாலிசி பிளேவா பார்க்கறாங்க. ஸோ பிளேங்கிறது இந்த இடத்துல நவுன், அது verb கிடையாது. ஸோ அதில் கன்ஃபியூஸ் ஆவீங்க. ரைட், நிறைய பேர் அதே மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் தான் ஏற்பட்டிருக்கு. டி சொல்லியிருக்கீங்க. டுடே ப்ரெசன்ட் ஃபார்மேட், அதனால எஸ். திவாகர் திரவியம் ரைட். ஆனா இந்த இடத்துல இஸ் ஆர் வராம ஏன் இஸ் வருதுன்னா பிளேங்கிற சிங்குலர் நவுன் இருக்கிறதுனால. ஸோ வாட் இஸ் தி ஆன்சர்? டி. சூப்பர். டி நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. சூப்பர். ஓகே கைஸ், ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு, பட் பழக ஈஸியாயிரும். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராக்டிஸ் செஷன்ஸ். எஜுகேஷன் டிஸ்ரப்ஷன் அண்ட் லேர்னிங் லாசஸ்.
எஜுகேஷன் டிஸ்ரப்ஷன்ங்கிறதே கிட்டத்தட்ட தவறு தான். எஜுகேஷனல் டிஸ்ரப்ஷன் வரும். ஸோ இல்லை எஜுகேஷன் டிஸ்ரப்ஷன்னா எஜுகேஷனில் நடக்கக்கூடிய டிஸ்ரப்ஷன் அது கூட இருக்கலாம். ஸோ எஜுகேஷன் டிஸ்ரப்ஷன் அண்ட் லேர்னிங் லாசஸ் டியூ டு ஸ்கூல் க்ளோசஸ் will be one of the biggest threats. One of the biggest threats. So one of the வந்திருக்கு, ஸோ அதனால plural. One of the biggest threats to medium and long term recovery from COVID until government act swiftly. அதாவது கவர்மெண்ட் ஸ்விஃப்டா ஆக்ட் பண்ற வரைக்கும் எஜுகேஷன் டிஸ்ரப்ஷனும் லேர்னிங் லாசஸும் வந்து ஒரு பெரிய த்ரெட்டா இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறான். தப்பா இல்ல? அதாவது கான்டெக்ஸ்டுவலா தப்பா இல்ல? கவர்மெண்ட் ஸ்விஃப்டா ஆக்ட் ஆகுற வரைக்கும் அது இருக்குமா, இல்ல ஆக்ட் பண்ணாத வரைக்கும் அது இருக்குமா? கவர்மெண்ட் ஆக்ட் பண்ணிடுச்சுன்னா இந்த இஷ்யூ இருக்காது, எஜுகேஷன் டிஸ்ரப்ஷனோ லேர்னிங் லாசஸோ இருக்காது. ஸோ அன்டில்ங்கிறது இங்க தவறா இருக்கா? இந்த இடத்துல என்ன வரணும்னா அன்லெஸ். ஸோ கண்டெக்ஸ்டுவலாவும் நம்ம பார்க்கணும் கனெக்டர் எப்படி பயன்படுத்தியிருக்கான்னு. அன்லெஸ் கவர்மெண்ட் மட்டும் ஆக்ட் பண்ணலைன்னா எஜுகேஷன் டிஸ்ரப்ஷனும் லேர்னிங் லாசஸும் ஸ்கூல் க்ளோசஸ்னால ஏற்படக்கூடிய எஜுகேஷன் டிஸ்ரப்ஷனும் லேர்னிங் லாசஸும் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் த்ரெட்டா மீடியம் அண்ட் லாங் டேர்ம் ரிகவரிக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றான். ஸோ வாட் இஸ் தி எரர் ஹியர்? டி இஸ் தி எரர். சூப்பர். டில் அன்டிலே வராது, டில் அன்டில் எட் மூணுமே இந்த இடத்துல வராதுங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஆக்ட் பண்ற வரைக்கும் அங்க எரர் இருக்கும்னு சொல்றான். கவர்மெண்ட் ஆக்ட் பண்ணாத வரைக்கும் அங்க எரர் இருக்கும். நீ படிக்காத வரைக்கும் நீ பாஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லுவோமா? நீ படிக்கிற வரைக்கும் நீ பாஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லுவோமா? அதானே? ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். கவர்மெண்ட் ஆக்ட் பண்ணாத வரைக்கும் இந்த தவறு நடந்துகிட்டே இருக்கும், இந்த கஷ்டங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதை தான் மீன் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? Yeah guys, next question போயிடலாம். So the next question is increase in data pricing would have திருப்பி பாருங்க அதே மிஸ்டேக் தான். have past participle form வரணும். would have made sorry mail போட்டணும். so would have made some consumers more cautious about how they use data. பாருங்க தேங்கவும் யூஸ்ங்கற singular verb கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க. so would have made is the right form. so makes ன்னு இருக்குறதுனால B is the wrong one. சூப்பர். ஹரிணி கார்த்திகேயன் எல்லாரும் டக்குன்னு ஆன்சர் பண்றீங்க. வேற லெவல். ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா? so the next question பாத்தீங்கன்னா the MSME sector have played a vital role in the overall growth of the country's economy. so the MSME sector have played இந்த இடத்துல என்ன இருக்கு டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். so what is the error? the MSME sector have played a vital role in the overall growth of the country's economy. what is the answer guys? answer சொல்லுங்க. first answer யார் பண்றான்னு பாப்போம். ஏ கிஷோர் கென்னத் ஆன்சர் பண்ணிருக்காங்க. கீர்த்தனா விஜயகுமார் ஏ, ஹரிணி கார்த்திகேயன் ஏ. யா சூப்பர், தெளிவா ஆன்சர் சொல்லிட்டாங்க. has வரணும் இந்த இடத்துல. has na right. the MSME sector has played. இந்த இடத்துல MSME sectorனு ஒரு செக்டாரை தான் சொல்றான். MSME sectorனு ஒரு சிங்குலர் நவுன் தான் இருக்கு. so singular noun இங்க singular verb தான் வரணும். so singular verb I mean singular format of verb தான் வரணும். so இந்த இடத்துல helping verb hasங்கிறது இங்க helping verb, இங்க played தான் மெயின் verb. so இந்த helping verb வந்து சிங்குலரா நம்ம மாத்துறோம். ஜெனரலா verbனாலே அங்க சிங்குலரா தான் வரணும் சிங்குலர் நவுனுக்கு. so subject verb agreement படி இங்க has வரணும். so A is the wrong one. okay guys, super simple. சுந்தர்ராஜன் சிம்பிள் தான். okay நம்ம நேரா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் போவோம். அதுக்கு முன்னாடி பேராஜம்பிள்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு and then ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் போவோம். so இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க guys. what is the answer? இது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான், ஏன்னா நம்ம என்ன ஆர்டர்ல பார்த்தாலும் கரெக்டா இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். so சிம்பிள் லாஜிக் யோசிச்சா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். what is the answer guys? டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். so நான் ரீட் பண்ணிடுறேன், சென்டென்ஸ் ரீட் பண்ணி சொல்லிடுறேன். so அதை பேஸ் பண்ணி நீங்களே ரிலேட் பண்ணுங்க. currently தற்போதைய சூழ்நிலை there is a lack of curriculum development வந்து இல்ல. lackனா குறைபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. lack of I mean absence அப்படின்னு சொல்லலாம். absence of curriculum development around web 3.0. அதாவது web 3.0 கான curriculum development வந்து currently absent இருக்கிறதுனால so new graduates joining the workforce have little knowledge.
இதனால அதை சுத்தி கரிக்குலம் டெவலப்மெண்ட் இப்போ ஸ்கூல்ல படிக்கையிலே சிலபஸ் அண்ட் கரிக்குலத்துல இதுக்கான டெவலப்மெண்ட் வெப் 3.0 டெவலப்மெண்ட் குறைவா இருக்கிறதுனால நியூ கிராஜுவேட்ஸ் ஜாயின் பண்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐ மீன் கொஞ்ச நாலேஜ் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிரியேட்டிங் நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் டெவலப்பர்ஸ் என்ஜினியர்ஸ் குளோபலி. ஸோ கிரியேட்டிங் அதாவது நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் புது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை டெவலப்பர்ஸ்க்கும் என்ஜினியர்ஸ்க்கும் உலக அளவுல கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. கிரியேட்டிங் அப்படின்னு முடிச்சிருக்கான். ஸோ இது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸே கிடையாது கிட்டத்தட்ட சொல்ல போனா. கிரியேட்டிங் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகேவா? ஸோ டிமாண்ட் ஃபார் அப்ஸ்கில்லிங் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ஃபர்தர் இன்க்ரீஸ். அதாவது அப்ஸ்கில்லிங்கான டிமாண்ட் வந்து இன்னமும் இன்க்ரீஸ் ஆக போகுது 2022ல as new technology concepts such as Web 3.1 and Metaverse take center stage. இதுல தெளிவா என்ன தெரியுது? இங்க தான் Web 3.0யே இன்ட்ரோடியூஸ் பண்றான். ஆனா இங்க எல்லாம் Web 3.0 பத்தி அதுக்கு நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்றத பத்தி எல்லாம் சொல்லியிருக்கான். வேற எங்கேயாவது அதை பத்தி பேசியிருக்கானான்னு பார்ப்போம். So Web 3.0 is more transparent and accessible to all. So இது Web 3.0 பத்தி சொல்லியிருக்கான். அதோட கேரக்டரிஸ்டிக்ஸை சொல்லியிருக்கான். பட் Web 3.0 எங்க இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கு? இந்த 4 சென்டென்ஸை பார்த்தவரை C தான் ஃபர்ஸ்ட். So E பார்ப்போம். Enterprises should anchor upskilling their workforce and the government must prioritize funding the upskilling initiatives in the emerging tech space to leapfrog ahead. அதாவது முன்னாடி போறதுக்கு என்ன வழிங்கிறத சொல்லியிருக்கான். இதெல்லாம் கடைசியா செய்யக்கூடியது. ஸோ இது எப்படி ஃபர்ஸ்ட் வரும்? ஸோ இதுவும் கிடையாது. Web 3.0 is the third generation. இதுவும் அதோட கேரக்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, which is C. ஸோ Cக்கு அப்புறம் என்ன வர வாய்ப்பு இருக்கு? As Web 3.0 and Metaverse take center stage. So 3.0 பத்தி அடுத்து எங்க சொல்லியிருக்கான்? Web 3.0னா என்னன்னு சொல்லியிருக்கான் பாருங்க. இங்க Web 3.0ஓட கேரக்டரிஸ்டிக் இஸ் மோர் டிரான்ஸ்பரண்ட் அண்ட் ஆக்சசிபிள் டு ஆல். இது கேரக்டரிஸ்டிக்னா அதோட ஃபீச்சர்ஸ்னு சொல்லலாம். அதோட இப்போ மனிதர்னா கை கால் இருக்கிறது ஒரு ஃபீச்சர். அந்த மாதிரி அதோட ஃபீச்சரை சொல்றான். அது டிரான்ஸ்பரண்ட் ஆக்சசிபிள்னு சொல்றான். ஆனா இந்த இடத்துல தான் Web 3.0 is the third generation of the internetனு அதோட டெஃபினிஷனை சொல்றான். ஸோ Cக்கு அப்புறம் F வருமா? ஸோ F. ஸோ CF அதுக்கப்புறம் Web 3.0 திருப்பி Web 3.0 பத்தி பேசுறது இங்கதான். ஸோ CFD and next என்ன வரும்? ஸோ CF 1 2 3 and then enterprises should anchor upskilling. இது கடைசியா. So creating new job opportunities for developers engineers globally. பாத்தீங்களா? அந்த பாயிண்ட விட்டுட்டோம். So demand for upskilling is expected to further increase in 2022 as new technology concepts such as Web 3.1 Metaverse take center stage. இந்த demand for upskilling இங்க தான் இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு சொல்றான். அப்ப அந்த Web 3.1 Metaverse மாதிரியான விஷயங்கள் நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணுமா? அப்போ இப்படிதான் நம்ம ஹிட் அண்ட் ட்ரையல் தான் ட்ரை பண்ணும். ஸோ Cக்கு அப்புறம் B தான் வரும். ஸோ Cக்கு அப்புறம் B, 1க்கு அப்புறம் B தான் 2. ஸோ இப்போ 2 தெரிஞ்சாச்சு. அண்ட் நமக்கு F முன்னாடியே டிசைட் பண்ணதை வச்சு 3 and then 4. இப்போ 5 and 6 எதுன்னு ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ கரண்ட்லி தேர் இஸ் அ லேக் ஆஃப் கரிக்குலம் டெவலப்மெண்ட் அரவுண்ட். ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு? டிமாண்ட் சொல்லியாச்சு, அதனால புது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ண போகுதுன்னு சொல்லியாச்சு. அண்ட் Web 3.0 தான் தேர்ட் ஜெனரேஷன். அதோட டெஃபினிஷன் கொடுத்தாச்சு, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லியாச்சு. இப்போ கரண்ட்லி என்ன நடக்குது? there is a lack of curriculum development around Web 3.0. so new graduates joining சிரமப்படுவாங்க அப்படின்னு 5th பாயிண்ட் சொல்றான். சோ நமக்கு என்ன ஆர்டர் வருது? C B F D A and then enterprises should anchor. so இந்த இது லேக் இருக்கிறதுனால நம்ம enterprises என்ன பண்ணணும்? upskilling anchor பண்ணணும். A E. so CBFDAE is the right answer. Super guys, super. This message is helpful. Okay. Come on guys, answer enna theriyudha? CBFDAE is the right answer. so C demand for upskilling வந்து increase ஆகுது 2022ல நியூ டெக்னாலஜி கான்செப்ட்ஸ்லாம் வர்றதுனாலன்னு சொல்லிட்டாங்க. so C க்கு அப்புறம் creating new job opportunities for developers engineers globally. இந்த demand for upskilling தான் கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லியாச்சு. so இந்த இதுக்கு அப்புறம் Web 3.0 ஓட இன்ட்ரோடக்ஷன், அதோட டெஃபினிஷன், அதுக்கு அப்புறம் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ். so CBFD ஃபிக்ஸ் ஆயாச்சு. இப்போ A கரண்ட்லி என்ன நடக்குது? so enterprises என்ன பண்ணணும்? so AE. so is it right? super சாண்டி தெளிவா கொடுத்துட்டாரு. CBFDAE சூப்பர். அவ்வளவுதான். நான் என்ன சொன்னேன்? ரொம்ப சிம்பிளா அதோட சீக்வன்ஸை யோசிச்சாலே, நேத்து முந்தானேத்துன்னு நினைக்கிறேன், முந்தானேத்தோ எடிட்டோரியல் அனாலிசிஸ், எனக்கு அது கூட ஞாபகம் இல்லை. ஸோ நீங்க அதை பார்த்தப்ப பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஒரு பேராஜம்பிள் சால்வ் பண்ணும். அதுலயும் இதே தான் பண்ணும்.
ஒரு சீக்வன்ஸ் அந்த விக்ரமசிங்கே கான்செப்ட்ல சோ பேர் வந்து எது ஃபுல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் சோ அது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அப்படினு ஃபிக்ஸ் பண்ணோம் அதுக்கு அப்புறம் சீரிஸ் ஆஃப் சீக்வென்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் எப்படி நடக்குதுங்கறத பேஸ் பண்ணி சோ அவ்வளவுதான் சோ இத பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அடுத்த क्वेश्चन டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம் which of the following should be the fourth sentence so C B F D A E அப்படினா fourth sentence என்ன D is the answer so A is the answer அதேதான் C B F D A E which of the following should be second sentence na B and next which of the following should be first sentence C and next which of the following should be sixth sentence அதாவது last sentence so C B F D A E so E I think E is the answer Priya Mohan clear sir super next which of the following should be the fifth sentence C B F D A so A okay va so இப்போ நம்ம 15 questions complete பண்றோம் இப்போ நேரா reading comprehension போறோம் so கடகடன் read பண்ணனும் come on guys simple concept தான் டக்குன்னு read பண்ணலாம் agriculture credit disbursements அப்படினா disburse எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா disperse அப்படினா என்ன disperseனா ஒரு பிரேயர்ல இருந்துட்டு அசெம்பிளி ஆயிட்டு அதுக்கு அப்புறம் disperseனா எல்லாம் கலஞ்சு போங்க அப்படினு சொல்றாங்க கலஞ்சு போங்கனா sometimes disperseனா seeds disperse அப்படினு சொல்றாங்க அதாவது விதைகள் வந்து தூவப்பட்டது dispersed the seeds dispersed from the flower or fruit or something இந்த மாதிரி வெடிச்சு வெளில வந்தது அப்படினு சொல்லுவாங்க அந்த disperseங்கிறது தெரிச்சு I mean வெளிய விழுகிறதா சோ அத வச்சு ரிலேட் பண்ணி அந்த disperseங்கிற வார்த்தையை வச்சு இந்த disbursements ரிலேட் பண்ணிக்கலாம் எப்படி disbursementsனா என்னன்னா இஷ்யூ பண்றது கொடுக்கிறது agriculture credit disbursements அதாவது கிரெடிட்னா லோன் கிட்டத்தட்ட இப்போ கிரெடிட் கார்டுனா என்ன முன்னாடியே அமௌண்ட் வாங்கிட்டு அதுக்கு அப்புறமா பே பண்றது அது டிலே ஆச்சுனா லோனா மாறும் I mean additional interestலாம் வரும் சோ அந்த கிரெடிட் டிஸ்பர்ஸ் பண்றது கொடுக்கிறது disbursements have grown at a decent pace na pace எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா தெரியும் பேஸ் பவுலர்னு சொல்லுவாங்க அதாவது ஸ்பீட் பால் பவுல் பண்றவங்கள பேஸ் பவுலர்னு சொல்லுவாங்க மீடியம் பேஸ் பவுலர் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க சோ அதுல டீசன்ட் பேஸ் அப்படினா ஒரு பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா இல்லனாலும் ரொம்ப மோசமாவும் இல்லனாலும் ஓரளவுக்கு நார்மலா ஒரு டீசென்ட்டா நடக்குதுப்பா அப்படின்றதுதான் grown at a decent pace only in the last 5 to 6 years so இந்த credit disbursements வந்து இந்த 5 to 6 yearsல தான் டீசென்ட்டா போகுது the concerted previously பார்த்தோம் concertனா என்ன ஒன்றிணைந்து எஃபோர்ட் போடுறது so concerted efforts of the government RBI NABARD and rural financial institutions எல்லாமே commercial banks cooperative banks RRBs இதெல்லாம் bankers எல்லாத்துக்குமே தெரியும் have streamline அப்படினா ஒரு நேர்கோட்ல ஒரு சீரான கோட்டுக்கு நேர்கோட்டுல ஒரு சீரான கோட்டுக்கு கொண்டு வந்திருக்கு ஸ்ட்ரீம்லைன் பண்ணப்பட்டிருக்குனா ஒரு சீரான நிலைக்கு வந்திருக்கு streamlined the agricultural credit system to meet the requirements of the last mile கடைசி தொலைவுல கடைசி அந்த தெருக்கோடியில இருக்கிறவன்னு சொல்லுவாங்கல அந்த மாதிரி தான் லாஸ்ட் மைல்ல இருக்கிறவங்க கூட அவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸை மீட் பண்ற அளவுக்கு வந்து இது சீரமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸ்ட்ரீம்லைன் ஆக்கியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க however keeping in mind the evolving needs of the agri value chains னா ஒண்ணும் இல்ல value chains னா இந்த agricultural chain இருக்கு பாத்தீங்களா அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் வந்து அறுவடை நடக்கும் அடுத்து அத வந்து இன்னொருத்தர்ட்ட விப்பாரு அவர் farmer producer organization இந்த மாதிரி ஒன்லி மாறி போதல இதான் agri value chains னு சொல்றாங்க சோ இந்த evolving needs agri value chains ஓட evolving needsக்கு மைண்ட்ல வச்சிட்டு the agriculture credit system has an important role to play இத ஞாபகத்துல வச்சிட்டு நல்லா ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் இருக்கு அதுக்கு this brings us to the question of இது நமக்கு என்ன ஒரு கேள்வியை எழுப்புதுனா of how to better equip the system for such a role ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுதுன்னு தெரியுது அந்த ரோலுக்கு ஏத்த மாதிரி இதை எப்படி எக்யூப் பண்றது இந்த கிரெடிட் சிஸ்டத்தை அப்படின்ற கேள்வி வருது டுடே இப்போ rural India contributes close to 30% of the country's GDP கண்ட்ரியோட gross domestic productல 30% வந்து ரூரல் இந்தியா கண்ட்ரிபியூட் பண்ணுது as per the latest situation assessment survey SAS situation assessment survey னா அசஸ்மென்ட்னா என்ன ஜெனரலா அசஸ்மென்ட் டெஸ்ட் னு சொல்லுவாங்க நம்மளோட நிலையை அறியிறதுக்காக வைக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் கொஞ்சம் ஓவரா ரோல் ஆகுது இன்னைக்கு situation assessment survey of agricultural households so NSSO சொல்லிருக்கான் பாருங்க situation assessment survey NSSO national statistical office அவங்க கண்டக்ட் பண்றது report 587 அப்படினு சொல்றாங்க the share of income from crop production
out of the average total. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே, இதே மாதிரி பரீட்சையில பொறுமையாலாம் ரீட் பண்ணிட்டு இருக்க கூடாது, கடகடன்னு ரீட் பண்ணணும். உங்களுக்கு புரியுதுக்காக பொறுமையா ரீட் பண்றேன். So from crop production, out of the average total monthly income, total monthly income இவ்வளவு இருக்கும், 10,000 to 18. எது? The share of income from crop production. Crop production மூலமா வரக்கூடிய share out of average total monthly income. Total monthly income ல எவ்வளவு இருக்குன்னா of an agricultural, அதாவது agricultural household னா agriculture மெயினா வச்சிருக்க கூடிய ஒரு வீடு, ஓகேவா? agricultural household was 37%. இது அந்த சர்வேல சொல்லிருக்கு 37%. This is proof, இதுதான் proof that the profile of the agricultural households, agricultural household ஓட profile. இப்போ நம்மளோட ப்ரொஃபைல் சும்மா வாட்ஸ்அப் ப்ரொஃபைல்னு சொல்லுவோம். அந்த ப்ரொஃபைல்ல என்ன இருக்கும்? நம்ம பேரு, நம்மளோட நம்பர் என்ன, நம்மளோட மெயில் ஐடி என்னன்னு இருக்கும். அதே தான் அக்ரிகல்ச்சரல் ஹவுஸ் ஹோல்டோட ப்ரொஃபைல்னா அங்க யார் இருக்கா, என்ன பண்றா, அதோட வேலை என்ன, அது என்னென்ன பண்ணுது அப்படிங்கறத சொல்றது தான் அந்த ப்ரொஃபைல்ன்ற வார்த்தை. So profile of the agricultural households has shifted away from. So இந்த households இருக்கு சார், அப்ப subject verb agreementல இங்க have தானே வரணும், ஏன் has வருது அப்படின்ற டவுட் உங்களுக்கு வரலாம். So இந்த இடத்துல எது சப்ஜெக்ட்னு நம்ம பார்க்கணும். So of an agricultural household was, this is proof, இது சாட்சி that the profile of the agricultural household, agricultural household ஓட profile தான் இங்க சொல்றான். Profile of agricultural households has shifted away. agricultural households ஓட profile shift ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். has shifted away. so அது singular தான். has shifted away from solely crop production. இது 37% தான் crop production, அதுவும் எங்க agricultural household. அப்போ மிச்சம் 63% வந்து நான் கிராப்ல போகுது, கிராப் இல்லாம போகுது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்லுது? crop production மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லாம வேற எதையோ மாறி போகுது அப்படின்னு சொல்றான். naturally our approach to agriculture and rural credit must reflect this change. இந்த change அது பிரதிபலிக்கணும் நம்மளோட approach. the nature of requirements, mechanics of lending, collaterals, இதெல்லாமே banking தான். the nature of requirements தேவை and mechanics of lending, எப்படி lend பண்றோம் அப்படிங்கிற lending instruments எல்லாம் சொல்றான். and collaterals அப்படின்னா நம்ம வைக்கக்கூடிய பொருட்கள், இப்போ இந்த நிலத்தை collateralா வச்சு லோன் வாங்குறது இதெல்லாம். so and the approach itself perhaps called for a hard reorientation. ஓரியன்டேஷன் என்ன? ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்லாம் உங்களை வந்து ஃபிக்ஸ் பண்றது, உங்களுக்கு இதுதான் நடக்கும், இதை தான் நாங்கள் சொல்லி தரப்போறோம் அப்படின்னு சொல்றது. ரீஓரியன்டேஷனா அதை மாத்தி திருப்பி அமைக்கிறது. ஸோ அதை தான் சொல்றான். ஹார்ட் ரீஓரியன்டேஷன் கண்டிப்பா தேவைங்கிறத இது உணர்த்துது அப்படின்னு சொல்றான். ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா போவோமா? ஸோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டைமென்ஷன்ஸ் ஆஃப் த அக்ரிகல்ச்சர் கிரெடிட் பாலிசி இஸ் த இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம். ஸோ இது முக்கியமான ஸ்கீம். இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம்னா கடன் தள்ளுபடி பண்றாங்களா, அதுதான் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம். இன்ட்ரடியூஸ்டு டு ப்ரொவைட் ஃபார்மர்ஸ் access to affordable credit. அதாவது affordable price அப்படின்னு சொல்லுவாங்க ஜெனரலா. இது எனக்கு affordable price கிடையாது அப்படின்னா நம்மளால கொடுக்க முடிந்த அளவுக்கு அதுக்கேத்த அமௌண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. so to provide farmers access to affordable credit, அந்த affordable creditக்கு ஒரு access நம்ம போய் ரீச் ஆகுறது. இப்போ எனக்கு ஸ்கூலுக்கும் எனக்கும் ஆக்சஸ் இல்லை அப்படின்னா என்னால் ஸ்கூலுக்கு போக முடியல, எனக்கு அந்த ஆக்சஸ் வந்து ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த இடத்துல அந்த கிரெடிட்டை ரீச் பண்றதுக்கு ஃபார்மருக்கு, ஐ மீன் இந்த அக்ரிகல்ச்சர் ஹவுஸ் ஹோல்ட் இருக்காங்கல்ல, அதை வந்து ஈஸி பண்ணி விடணும் அப்படின்னு சொல்றாங்க. the way the scheme is structured currently has limitations. limitations அப்படின்னா disadvantages. ஸோ சிம்பிளா தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. limitations அப்படின்னா disadvantages. disadvantagesனு சொல்லலாம். லிமிட்னா என்ன? ஒரு விஷயத்தை கன்ஸ்ட்ரெயின், ஒரு எல்லைக்குள்ள கொண்டு வரும், அதை தான் இங்க சொல்றேன். லிமிடேஷன்ஸ்னா இவ்வளவுதான் லிமிட் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ அதனால நமக்கு சில டிஸ்அட்வான்டேஜஸ் ஏற்படும், அதை தான் லிமிடேஷன்ஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்றாங்க. லிமிட் பண்ணாலே நமக்கு டிஸ்அட்வான்டேஜ் தான், அதை வச்சு நான் டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்றேன். அப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இன் டைரக்டிங் கிரெடிட் டு a particular crop or a region. so however with the advent of, இந்த வார்த்தையை அப்படியே வச்சுக்கோங்க. however with the dash of data based technology and fintech companies increasingly playing an important role. however with the dash of data based technology fintech companies increasingly important role play பண்றதுனால it is possible to adopt a differentiated need based approach. அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ணி நீட் பேஸ்ட் அப்ரோச், அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பேஸ் பண்ண அப்ரோச். அப்ப இந்த இடத்துல இந்த அட்வென்ட் என்ன வார்த்தையா இருக்கும்? ஒரு இன்டைரக்ட் மீனிங் கொடுக்குதா? அதாவது இந்த டேட்டா பேஸ் டெக்னாலஜி வந்ததுனால அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங் வருதா? ஸோ அவ்வளவுதான். அப்ப அட்வென்ட்டோட வார்த்தை அந்த புது வார்த்தையா இருந்தாலுமே அதுக்கான மீனிங் கிடைச்சாச்சு. திஸ் would enhance the effectiveness of subvented credit. இது வந்து அந்த subvented credit இருக்கு பாத்தீங்களா, அதை என்ஹான்ஸ் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்றாங்க.
another area that has escaped scrutiny. அதாவது நம்ம பார்வையில scrutiny அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை ரெகக்னைஸ் பண்ற பாருங்க, அதுதான் ஸ்க்ரூட்டினின்னு சொல்லுவாங்க. எக்ஸாமைன் பண்றது, சாரி, எக்ஸாமைன் பண்றது தான் ஸ்க்ரூட்டினி. ஸோ ஸ்க்ரூட்டினி எஸ்கேப்டு ஸ்க்ரூட்டினி, நம்ம பார்வையில இருந்து தப்பிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. டில் நவ், இது வரைக்கும், இஸ் த இம்பெண்டிங் இம்பாக்ட், அதாவது நியர், கிட்டத்தட்ட நமக்கு பக்கத்துல இருக்கு, டிராயிங் நியர். பெண்டிங்னா என்னப்பா? ஸோ பெண்டிங்னா ஒரு விஷயம் கம்ப்ளீட் ஆகாம இருக்கிறது. ஸோ பெண்டிங்னா ஏதோ முடிய போகுது ஆனால் நம்ம கம்ப்ளீட் பண்ணாமல் வச்சிருக்கிறது தான் பெண்டிங் சொல்லும். அந்த மாதிரி இம்பெண்டிங்னா கிட்டத்தட்ட நெருங்கிட்டு இருக்க ஒரு விஷயம், வரப்போற ஒரு விஷயம். இம்பெண்டிங் இம்பாக்ட் ஆஃப் இன்க்ரீஸ்டு டிமாண்ட் ஃபார் ஹார்டிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் அண்ட் அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சிஸ்டம். ஸோ அனதர் ஏரியா தப்பிச்சது வந்து இதுதான், இன்க்ரீஸ்டு டிமாண்ட் ஃபார் ஹார்டிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் அண்ட் அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சிஸ்டம். த கரண்ட் அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சிஸ்டம் இஸ் பெர்ஹாப்ஸ், பெர்ஹாப்ஸ் அப்படின்னா சிலருக்கு டவுட் இருக்கலாம், நாட் சர்டைன் அப்படின்னு அர்த்தம், சொல்லிக்கலாம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்ஃபுல்லா சொல்றது. Perhaps tilted more towards meeting the needs of food grain production systems as up until 2012. அதாவது இப்ப இருக்க அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சிஸ்டம் வந்து ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன்லயே ஃபோக்கஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றான். when food grain production was higher than horticulture, ஹார்டிகல்ச்சரை விட அதிகமா இருந்தப்ப கூட அதை தான் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க, ஹார்டிகல்ச்சரை ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்னு சொல்றான். டுடே த ஸ்கோப், ஸ்கோப்னா ஒரு விஷயத்துக்கு ஒரு பவுண்டரி வச்சிருப்பாங்க, அந்த ஒரு ரீச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கோப்னா நம்மளோட ஸ்கோப் என்ன, நம்மளோட ரீச் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்கோப் இஸ் சம்திங் எ ரீச்னு சொல்லலாம், ஒரு பவுண்டரினே சொல்லலாம். ரீச் ஆஃப் வேல்யூ அடிஷன் இன் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்டு ஃபார்மர் ப்ராஃபிட்ஸ் இஸ் சிக்னிஃபிகன்ட். இப்போ வந்து அது ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்றோம். த அக்ரி ஹார்டிகல்ச்சர் செக்டார் இஸ் அட் த கஸ்ப், கஸ்ப் அப்படின்னா ஷார்ப் பாயிண்ட், அட் த டிப் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். at the tip of value chain financing, value chain financing la tipla irukku in dairy and poultry to a certain extent. The agriculture sector is at the tip of value chain financing in dairy and poultry to a certain extent. ஒரு சொல்லப்படுற ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பாத்தீங்கன்னா we already see visible efforts in value chain financing. Dairy and poultry வந்து value chain financing ல ஒரு நல்ல லெவல்ல இருக்கு. A similar replication in the agri horticulture space. Horticulture னா ஒண்ணும் இல்ல, தோட்டக்கலை agri horticulture space at a larger scale is yet to happen. அது இன்னும் நடக்கணும், ஒரு பெரிய லெவல்ல இனிதான் நடக்கணும் அப்படிங்கறான். Another area that also needs to be dealt with, இத தாண்டி இன்னொரு ஏரியா டீல் பட வேண்டிய ஏரியா என்னன்னு பாத்தீங்கன்னா செப்பரேட்டா a skill in agriculture and the role of agriculture credit given the space constraint. அதாவது கொடுக்கப்பட்ட ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட்க்குள்ள எதை டீல் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரும் ரோல் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் கிரெடிட்டையும் தான் நம்ம டீல் பண்ணணும், இன்னொரு கான்சென்ட்ரேட் பண்ணப்பட வேண்டிய ஏரியா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபைனலி டவுட் டெய்லிங். டவுட் டெய்ல்னா பாத்தீங்கன்னா அது ஒரு ஜாயிண்ட். ஸோ சில இடத்துல ஹிஞ்சஸ் ஜாயின் பண்றதுக்காக வச்சிருப்பாங்க, அதோட டிசைன் இப்படி இருக்கும். ஸோ அதை ரிசீவ் பண்ற எண்டு இப்படி இருக்கும், சாரி ஆமா இப்படி இருக்கும். ஸோ இதை அப்படி ஃபிட் பண்ணிட்டா டைட்டா இருக்கும். ஸோ அந்த டவுட் டெய்ல்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்காது, இதை ரிசீவ் பண்ற எண்டு இதை வந்து இப்படி ஃபிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி இருக்கும், இதான் டவுட் டெய்ல்னு சொல்லுவாங்க, இதை கனெக்ட் பண்றது. ஸோ இந்த டவுட் டெய்லிங் அப்படின்னா ஜாயினிங். ஸோ டவுட் டெய்லிங் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் கிரியேஷன் வித் பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் த்ரூ மைக்ரோ பிளான்ஸ் can enhance indirect employment generation in rural areas and boost the credit absorption capacity. இது வந்து credit absorption capacity வந்து improve பண்ணும் அப்படின்னு சொல்றான். ஸோ முடிஞ்சாச்சு. இப்போ இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். Prem Kumar, hi. Which of the following organizations banks have streamlined the agriculture credit system according to the passage? So இது வரைக்கும் சொன்னதை வச்சு ஆன்சர் பண்ணீங்கன்னா கடகடன்னு ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ டக்கு ஆன்சர் பண்ணுங்க guys. What is the answer? இதுக்கான ஆன்சர் என்ன? Which of the following organizations? So Sandy D கொடுத்திருக்காரு. So answer is E. ஏனா first paragraphல நம்ம பார்த்தோம், இந்த நாலு இன்ஸ்டிடியூஷன்ஸுமே சொல்லியிருந்தோம். So super, E is the answer. திவாகர் திரவியம் E ஆன்சர் பண்ணிருக்கீங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம். So next question பார்க்கலாமா? So the next question பாத்தீங்கன்னா which of the following is the synonym for advent? So adventன்ற வார்த்தையை நான் அங்க சொல்லியிருந்தேன், advent of data based technology. அந்த டேட்டா பேஸ்டு டெக்னாலஜியின் வருகைன்னு வந்துச்சா. ஸோ அட்வென்ட்னா இப்போ டிபார்ச்சர் வருமா, செட் ஆகாது. எக்ஸோடஸ்னா ஒரு குரூப்பா, பெரிய குரூப், ஒரு மொத்த கூட்டம் ஒரு கண்ட்ரியை விட்டு வெளில போறது, ஒரு மாஸ் எக்ஸோடஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் இங்க செட் ஆகாது. அரைவல் வரும், பார்ட்டிங்னாலும் டிபார்ச்சர் மாதிரி தான், டிட்டர்மினேஷன் இங்க செட் ஆகாது. ஸோ த ஆன்சர் இஸ் சி, அரைவல். சூப்பர் பிரியா மோகன், சாண்டி, சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். So according to the passage, for an average agricultural household, what percentage of monthly income comprises non-crop production?
இதை கவனிக்கணும். நிறைய பேர் இதை கவனிக்காம தப்பு பண்ணுவோம். நானும் ஃபர்ஸ்ட் டைம்ல தப்பு பண்ணேன். கிராப் ப்ரொடெக்ஷன் தான் 37% போட்டிருந்தோம். அப்ப நான் கிராப்னா இது இல்லாத மிச்சம். ஸோ 63%. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? இன்னும் ஜஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் தான், டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் 63%. ஸோ அதை கொஞ்சம் யோசிங்க, ஆன்சர் வந்துடும். நம்ம டக்குன்னு எல்லா கொஸ்டினும் டிஸ்பிளே பண்ணிடுறேன். டைம்ஸ் அப். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் as per the given passage. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் as per the given passage கொடுத்துட்டா எல்லா சென்டென்ஸும் நீங்க தேடணும். ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா, ஏன்னா ஆல் ஆஃப் த எபோவ் இருக்கு. ஸோ நீங்க இதுல சிம்பிளான சென்டென்ஸை ஃபர்ஸ்ட் எடுத்து அது கரெக்டானு செக் பண்ணுங்க. த அக்ரி ஹார்டிகல்ச்சர் செக்டர் இஸ் அட் த apex ஆஃப் வேல்யூ செயின் ஃபினான்சிங். ஆபெக்ஸ்னாலும் கஸ்ப்னாலும் டிப்னாலும் ஷார்ப் பாயிண்ட்னாலும் ஒண்ணுதான். ஸோ அப்ப இது கரெக்டா? இது கரெக்ட். Fixing public investment creation with private investments through micro plans can improve. அந்த dovetailing concept படிச்சோமா? சோ அதே மாதிரி இதுவும் கரெக்டா இது. சோ இது ரெண்டும் கரெக்ட்டா கண்டிப்பா மத்த ரெண்டும் கரெக்ட்டா தான் ஆகணும். சோ all of the above. ஓகேவா? That's it. Last question guys. Super. Previous questionக்கு D answer சொல்லிருக்கீங்க. Super. இந்த questionக்கு E is the answer. Next question போயிடலாம். So according to the passage, which of the following is given as a comparison for efforts to a certain extent already made in value chain financing? Already made in value chain financing நீங்க போய் paragraph திருப்பி ஒருக்கா வீடியோ ரீப்ளே பண்ணி பாருங்க. அந்த இடத்துல dairy and poultry இருக்கும். So E is the answer. So கொஞ்சம் டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் அவசரமா முடிக்கிற மாதிரி ஆயாச்சு. பட் தட்ஸ் however லாஸ்ட் ஒரு क्वेश्चन தான் அப்படி ஆயிருக்கு. நாட் a problem. So the answers எல்லாம் தெளிவா நீங்க கரெக்ட்டா ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பர். இதே மாதிரி செஷன்ஸ் ரெகுலரா போகும். ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி எப்படி ஆன்சர் பண்ணும், ஒவ்வொரு வார்த்தைக்கும் தெளிவான அர்த்தங்கள், அதை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், இது எல்லாமே நம்ம கண்டினியூ பண்ணத்தான் போறோம். ஸோ ஷேர் மோர், நிறைய பேரை கூப்பிட்டு வாங்க, எல்லாரும் வந்து அட்டன் பண்ணிட்டோம். ஸோ how was the session guys? டக்குன்னு ஒரு கமெண்ட்டை போட்டு விட்டுருங்க, முடிச்சிடலாம். நம்ம செஷனை முடிச்சிடலாம். So most probably இந்த 6 o'clock ஒரு recorded video, அட்லீஸ்ட் ரெக்கார்டட் வீடியோ இல்லாட்டி கண்டிப்பா லைவ் உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். மறக்காம அந்த டயத்துக்கு வாட்ச் பண்ணிட்டே இருங்க. நம்ம சேனல்ல வந்துட்டே இருப்போம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க, பக்கத்திலே பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. நிறைய பேர் அது பண்ணாம இருக்கிறதுனாலேயே நோட்டிபிகேஷன்ஸ் ரீச் ஆகல, அதனால எங்களுக்கு தெரியலன்னு ஃபீல் பண்றீங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்க, ரெகுலரா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸும் வந்துடும். அண்ட் இன் அடிஷன் பிரான்ச் மென்டார்ஸ் டீம் இன்ஃபார்ம் பண்றோம், அவங்க கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு செஷன்ல உங்களை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விஸ்வந்த். தேங்க்யூ கைஸ்.